சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட இந்த வாரம் நடக்க போற சுற்று என்ன அப்படின்னு சொன்னா, ரெட்ரோ ரவுண்டா நடக்க போகுது. இந்த ஒரு ரவுண்ட்ல நம்மளுடைய போட்டியாளர்கள் தங்களுடைய பாட்டால மட்டுமில்ல, தங்களுடைய டான்ஸாலயுமே நம்ம எல்லாரையுமே வந்துட்டு குஷிப்படுத்த ரொம்பவே காத்துட்ருக்காங்க. நாங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட பத்திய ப்ரோமோ வந்துட்டு வெளியாயிருக்குது. இந்த ப்ரோமோல என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய விஜய் வந்துட்டு கடந்த 2 வாரங்கள்ல வந்துட்டு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுத்து, கோல்டன் இல்லங்க பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த வாரம் வந்துட்டு செம்மையா கலக்கியிருக்கிறாரு. என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "அடி மனம் நில்லுனா நிக்காதடி" என்ற அந்த பாடல தான் எடுத்து பாடியிருக்காரு. ஃபுல் வைப் தாங்க. சூப்பரா பாடியிருக்கிறாரு. எல்லாருமே எழும்பி டான்ஸ் பண்ற அளவு சூப்பராவே அட்டகாசப்படுத்தியிருக்கிறாரு நம்மளுடைய விஜய். விஜயோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளுடைய விபி சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் என்று தான் சொல்லியிருப்பாரு. விஜயோட மெகா ஆடிஷன் போதுமே வந்துட்டு விபி சார் வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு வந்து என்ஜாய் பண்ணாரு. இந்த ரவுண்ட்லயுமே வந்துட்டு நம்மளுடைய விஜய் சூப்பரா கலக்கியிருக்கிறாரு. இவங்க மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்வேதா வந்து அவங்களுடைய அப்பாவோட சேர்ந்தே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்பாவோட பாராட்டுக்கு ஏங்கிட்டு இருந்த மகள் வந்து ஒரே மேடையிலேயே வந்துட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸ்வேதாக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் தான். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காகவுமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல நம்மளுடைய அமன் வந்துட்டு சூப்பரான ஒரு பாடல் குடுத்திருக்கிறாரு. இந்த பாடலுக்கு வந்துட்டு கோல்டன் ஷவருமே வாங்கியிருக்கிறாரு. கம்பேக் அமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு வராங்க. அமன் வந்துட்டு தொடர்ச்சியா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டு இருந்தாரு. ஒரே ஒரு பாட்டுல மட்டும் தான் லிரிக்ஸ் மறந்ததால வந்துட்டு அவருடைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுது. செந்தமிழ் நாட்டு தமிழ்ச்சி என்ற அந்த ஒரு பாடல்ல மட்டும்தான் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது போக நம்மளுடைய அமன் வந்துட்டு எப்பவுமே பெஸ்ட் தான். அதே மாதிரி இந்த ரவுண்ட்லயுமே வந்துட்டு தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. அடுத்து நம்மளுடைய ஜெயபார்கவி இவங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் அட்டி தூள் கிளப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ரவுண்ட்லயும் வந்துட்டு தன்னுடைய திறமையா அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவு பாராட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளுடைய சாய்ந்தவ மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அமேசிங் சிங்கிங், நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அளவு சூப்பரா பாடியிருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய சௌமியா வந்துட்டு என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பூமாலை ஒரு பாவையானது என்ற பாடல் தான். இளையராஜா அவர்களுடைய இசையில சூப்பர் ஹிட் பாடல் தான் இது. இந்த பாடலை செம்மையா பாடி கலக்கியிருக்காங்க நம்மளுடைய சௌமியா. இந்த பாடலை கேட்டுட்டு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய பூர்ணிமா பாக்கியராஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்படியே புல்லரிச்சிட்டுது இவங்க பாடினதை கேட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே பாடி அட்டகாசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நடுவர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்மளுடைய மகளின் பருதி, சரத் இவங்க எல்லாருமே வந்துட்டு செமையா கலக்கி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனா என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இதுல யாருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.